இன்றைக்கி மேக்ஸில் இயற்கணிதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சம் கொடுத்துருந்தேன். அதில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா இப்போ 10க்கு 5 வாங்கியிருக்கிறீங்க, ஒரு சிலர் 6 வாங்கியிருக்கிறீங்க. என்ன தப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு கணக்கு சொல்கிறேன், மீதி கணக்கு எல்லாமே நீங்கள் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. அதில் ஒரு கணக்கு 21 சென்டிமீட்டர் அளவுள்ள சதுரத்தின் பரப்பு என்ன? பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா சதுரத்தின் பரப்பளவு என்ன ஆன்சர்? எஸ் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் யூனிட். எஸ் அப்படிங்கிறது சைடு. ஒரு சைடு எவ்வளவு? 21. இன்னொரு சைடு எவ்வளவு? 21. ரெண்டையும் மல்டிபிள், ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன வரும் அப்படின்னா 441 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ என்ன சென்டிமீட்டர் அப்படின்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு போடலாம், அல்லது என்ன பண்ணலாம் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த ரெண்டு எதை வேணாலும் போட்டுக்கலாம். இந்த இந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. அதே சேம் பேஸ் பண்ணிடணும்னா அப்படின்னா அல்ஜிப்ராவில் ஒரு கணக்கு கேட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா 4x ஸ்கொயர் அளவுள்ள சதுரத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த கணக்கு போட வேண்டியது இதே கணக்கை போடணும். என்ன அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பராக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அல்ஜிபிரிக் நம்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறோம், அதே தான் சதுரத்தின் பரப்பளவு சமம் எஸ் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் யூனிட். 4x ஸ்கொயர் என்ன கொடுக்கணும்? மீட்டர் அப்படின்னு மீட்டர் கொடுத்தா மீட்டர், சென்டிமீட்டர் கொடுத்தா சென்டிமீட்டர். இப்போ எஸ் ஒரு சைடு வந்து என்னது 4x ஸ்கொயர், இன்னொரு சைடும் அதே தான், இன்னொரு சைடு 4x ஸ்கொயர். ரெண்டையும் ஒன்றா மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனில் ஃபஸ்ட்டு சைனை மல்டிபிள் பண்ண ப்ளஸ் இங்கே ப்ளஸ். ஸோ ப்ளஸ்ஸையும் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ், அது போட தேவையில்லை. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பரை மல்டிபிள் பண்ணணும். 4 மல்டிபிள் பண்ணால் 4 4 நன்னாண்டு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இருக்கிற போது என்ன பண்ணணும்? அப்போ இருக்கும்போது அடுக்குகளை கூட்ட வேண்டும். நாம் படிச்சிருக்கோம், அதை நீங்கள் ஞாபகம் படிக்கணும். அப்போ எக்ஸ் பவர் பெருக்கிறோம், எக்ஸு பெருக்கி பெருக்கும்போது அடுக்குகளை கூட்டணும். அப்போ என்னது? மேலே இங்கே அடுக்கு பவரில் இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா 16x⁴. அப்போ ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னா ஸ்கொயர் மீட்டர்னு போடுங்க. இல்லை அப்படின்னா இன்னொன்று என்ன பண்ணால் மீட்டர் ஸ்கொயர். தமிழில் வந்து மீட்டர் ஸ்கொயர், இங்கிலீஷில் எம் ஸ்கொயர், எம்னா மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த ஆன்சர். இதில் எந்த ஆப்ஷன் இருக்குதோ அதை நாம் போட்டுருக்கோம். இதே கணக்கு தான் உங்களுக்கு என்னது ரெக்டாங்கிளில் ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு என்ன பண்ணி எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு குரூப்பில் வேண்டாம், நீங்கள் தனியாக எனக்கு அனுப்புங்க. சரியா?